விருதாச்சலத்தில் போக்குவரத்து பணிமனைக்குள் புகுந்து மது போதை இளைஞர்களால் ஓட்டுநர் நடத்துனர் தாக்கப்பட்டதை கண்டித்து விடியா ஆட்சியில் தங்களுக்கு பாதுகாப்பில்லை என கூறி போக்குவரத்து ஊழியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் அடுத்த கோமங்கலம் கிராமத்தைச் சேர்ந்தவர் ஓட்டுநர் மோகனும், நாரையூரைச் சேர்ந்த நடத்துனர் லட்சுமணனும் பணியை முடித்துவிட்டு பேருந்தை நிறுத்த பணிமனைக்கு புறப்பட்டதாக தெரிகிறது. அப்போது மது போதையில் இருசக்கர வாகனத்தில் அமர்ந்து செல்போன் பயன்படுத்திக் கொண்டிருந்ததாக இளைஞரை ஓட்டுநர் மோகன் தள்ளி நிற்குமாறு கூறியுள்ளார். இதனால் இளைஞர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதுடன் பணிமனைக்குள் நண்பர்களுடன் புகுந்து தகாத வார்த்தைகளால் பேசி ஓட்டுநர் மோகனை தாக்கியுள்ளனர். இதையடுத்து இளைஞர்களை சுற்றி வளைத்த போக்குவரத்து ஊழியர்கள் தங்களுக்கு பாதுகாப்பு இல்லை என கூறி போராட்டத்தில் ஈடுபட்ட நிலையில் 4 இளைஞர்களையும் போலீசார் விசாரணைக்கு அழைத்துச் சென்றனர். விடியா ஆட்சியில் மது போதையால் இளைஞர்கள் சீரழிந்து வருவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். வண்டி ஓரமா தள்ளி நின்று பேசுறான்னு கேட்டேன். அடிக்கிறதுக்கு அங்க இருக்கடா இங்க என்னடா ஏன்டா இங்க வர அப்படிங்கிறாரு. கீழே போக கூடாதுன்னு பிடிச்சி நிறுத்துறா வர ஏதோ நாள் பேசிட்டு அப்புறம் அவத்துல உள்ளவங்க எல்லாமே சண்டை போட்டாங்க. சரி அவங்க சண்டை போடுறது நம்ம போக கூடாது கீழே அப்படின்ட்டு நாங்க வண்டி எடுத்துட்டு வந்துட்டோம். வண்டி எடுத்துட்டு வந்து நான் சாப்பிட வந்துட்டேன். இவர் வண்டி 2ல விட்டுட்டு இங்க வர்றதுக்குள்ள இவர் உள்ள புந்து அடிச்சிருக்காருங்க. கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்கணும். அப்பதான் நாங்க திருப்தியா வேலை செய்யலாம். கெட்டவங்க வராங்க, நல்லவங்க இருக்காங்க, கெட்டவங்க வந்து பணம் அடிக்கிறாங்க. அப்ப அடிய வாங்கிட்டு மன உளைச்சல பொண்ணுங்க எப்படி வேலை செய்வது? ஏற்கனவே ஒரு கண்டக்டர் எடுத்து போய் ஆட்டோல தூக்கிட்டு போய் அடிச்சு ஆத்துல கொண்டு போட்டு பணமா தூக்கி கொண்டு வந்து போட்டுட்டாங்க. அவங்களே சாராயத்தை ஊற்றி கண்டக்டர் குடிபாயில தரன்னு சொன்னாங்க. அது இன்னும் நடவடிக்கை என்னாச்சுன்னே தெரியல. அது இப்ப அதுக்கு நடுவில் இப்ப இது வந்திருக்கு. இப்போ டெப்பாவில் வந்து பூந்து அடிக்கிறாங்க, நிறுவனத்தில் வந்து அடிக்கிறாங்க.